கைஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மிலிட்ரி கேம்பை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மிஸ்டீரியஸ் கேர்ள் வந்து தீ எல்லாமே கொளுத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி அங்கே ட்ரை பண்ணிட்டேக்கா. அங்கே நம்மளோட கேப்டன் செங்யான் வந்து வேகமாக அவளங்க பிடிச்சிட்டு நீ என்ன இங்கே வந்து பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது அவள் எப்படியும் அவனை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. ஸோ அவளங்க பிடிக்கிறதுக்கு அவன் அங்கே ஆர்டர் கொடுக்குறான். அவன் தான் நம்மளோட ஹீரோவுமே. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் மியான காமிக்கிறாங்க. அவள் லின் ஃபேமிலியோட பொண்ணு. அவளுக்காக வெட்டிங் ஹால் வர்றா. என்னன்னா இப்போ ஒரு மிஸ்டீரியஸ் கேர்ள் வந்து தீய கொளுத்தி விட்டு போனா இல்லையா, அவளே வந்து நம்மளோட ஹீரோயின் மியான் தான். பட் வந்து யாருக்குமே வந்துட்டு இவ ரொம்பவே இப்படி டேஞ்சரான பொண்ணுன்னு தெரியாது. இவ ரொம்ப இன்னஸான ஒரு பொண்ணுன்னு மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தா உள்ளே வர்றது மேரேஜுக்காக வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். சாரி கேட்குறான், லேட் ஆயிடுச்சு, இன்னைக்கு மிலிட்ரி கேம்ப்ல தீய வந்து யாரோ கொளுத்திட்டாங்கப்பா, நீ என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே வந்து வெட்டிங்குமே பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு காமிக்கிறாங்க. அங்கே டேட்காக ரெண்டு பேருமே மீட் பண்ணும்போது அங்கே நம்ம ஹீரோ மனசில் இவ வந்து ரொம்ப இன்னசென்ட், இவன் மேலே யாருக்குமே அக்கறை இல்லை, அப்புறம் எப்படி வந்துட்டு இவளை அந்த வெட்டிங்காக வந்து பேசுறதுக்கு அனுப்பிவிட்டாங்கன்னு சட்டாவே யோசிக்கிறான். ஹீரோயின் மனசில் இவனை மாதிரி ஒரு தில்லாலங்கடி பையில நான் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது, சொந்த பலனுக்காக நாட்டை அடகு வைக்கிறவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மனசுலையுமே இப்படியே யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பட் எதுவுமே தெரியாத மாதிரி ஹலோ அப்படின்றத சைட் செக் பண்ணங்க சொல்லிட்டு இருக்கா. பட் அங்கே அவன் நீ இப்போ எதுக்காக வந்து வந்த, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது, நான் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சன், எப்பயுமே என் கையில் வந்துட்டு கன் இருக்கும், கன்னோட தான் நான் சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கன் எடுத்து வைக்கிறான். அப்போ அங்கே அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமா பண்ணுறா. அப்போ அங்கே கன்னு இது ஒரிஜினல் கன்னாப்பா, இதை நான் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் எடுத்து பார்க்கும்போது அப்போங்க இவனோட சைடில் கன்னை வந்து அவள் நீட்டினதுமே அவன் டக்குன்னு அதை பிடிங்கிட்டு இது என்ன விளையாடுற வேலையா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறான். நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, என் கையை வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போங்க வெயிட்டர் வந்து அவளுக்காக காஃபி வைக்கிறாங்க. பட் அவனுக்கும் அவளுக்குமே வந்து கனெக்ஷன் இருக்குது, ரெண்டு பேருமே கண் ஜாடையிலே பேசிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ காஃபி குடிக்கும்போது நான் கேள்விப்பட்டேன்ப்பா, இப்படி காஃபி குடிக்கிறவங்களுக்கா ஏதாச்சும் உள்நோய் இருக்குமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசினதும் நீ இப்போ என்னை வேணுக்குனே வந்து ப்ரோவோக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, நீ நினைக்கிற மாதிரி நான் சாதாரணமான ஆள் கிடையாது, நான் ரொம்பவே கோவக்காரன் அப்படின்றத அவன் சொல்கிறான். நீ வீட்டிலே இருக்க மாட்டேன், எப்பயுமே வெளியவே தான் சுற்றிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நான் மட்டும் என்ன வீட்டிலே உட்காந்துட்டு இருந்துட்டுருக்கேன், நானுமே அப்படி தான், நான் வந்து கேமில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருப்பேன்ப்பா, நானும் வெளியே தான் இருப்பேன் அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவங்க இப்படி அங்கே பேசிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பார்த்தா அங்கே அந்த வெயிட்டர் வந்து மிலிட்ரி மேனை ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ வேமா அங்கே டக்குன்னு வந்துட்டு எந்திரிச்சிட்டு பிடிக்க ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் பயப்படுற மாதிரி அவனை வேமா அப்படி பிடிச்சி இழுத்துட்டு அந்த ஆளோட உயிர் இன்னும் போகாமல் இருக்குது. ஸோ கையில் ஷார்ப்பான திங்ஸை வச்சுருக்கா, அது தூக்கி எறிஞ்சதும் அந்த ஆள் கழுத்து கட்டாயி அப்படியே அவன் இறந்து போயிடுறான். அப்போ அங்கே உள்ளே வந்து டைரக்டர் லீ அங்கே வந்துடுறாங்க. ஆளுங்கள் எல்லாமே கூப்பிட்டுட்டு அங்கே யாருமே இங்கேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்ற சைட்டு அந்த ஆள் ரொம்ப கோவப்படும் போது அங்கே நம்ம ஹீரோயின் அந்த ஆள் பார்த்துட்டு யார்ப்பா இந்த பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நீங்கள் ஒழுங்காக வார்த்தைகளை பேசி பழகுங்க உமன் சொல்லிட்டு அவளை அங்கே காப்பாற்றி பக்கத்தில் வச்சுக்கிறான். இது எங்களோட இடத்துக்குள்ளே வர விஷயம், இதை நான் வந்து பார்த்துக்கிறேன், இதில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அங்கே வேகமாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே வா பொண்ணு பார்க்க ரொம்ப வந்துட்டு சூப்பராக இருக்காளே, இவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதே, இவ கூட சேர்ந்து இவ என்ன பண்ணிச்சேக்கான், சரி இருந்துட்டு போட்டும் பரவாயில்ல, ஆனால் கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை எனக்கு நான் சொந்தமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் லீ சொல்லிச்சேக்கான். பிறகு அவங்க ஹீரோயினை அங்கே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு விசாரிச்சுட்ருக்கோமே நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு மேரேஜ் பண்ண விருப்பம் இல்லை, கேன்சல் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும் நீ வாய் மூடிட்டு பேசாமல் இரு, உன் மேலே எனக்கு டவுட் இருக்குது, அதனால தான் நான் விசாரிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அங்கே கஃபேலேருந்து எல்லாத்தையுமே தான் நான் விசாரிச்சுட்ருக்கேன் அப்படின்றதாவே சொல்கிறான். இப்போ ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் வந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது, என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டிங்கன்னா என்னை விற்ற வேண்டியதானே, இப்படி ஃபோர்ஸ் பண்ணி இங்கே உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சைட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, இப்படிலாம் சும்மா ஒன்றும் தெரியாத பொண்ணு மாதிரி ஆக்டிங் பண்ணேன்னா நான் வந்துட்டு எந்த உண்மையும் கண்டுபிடிக்க மாட்டேனா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டு அங்கே பேசும்போது நீங்கள் எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே கையை அவன் வந்துட்டு ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். அங்கே வந்து ஷூட் பண்ணது அங்கே வந்து இல்லை அந்த கத்தி ஊற்றி எதுவும் கொலை பண்ணாலான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. பட் எதுவுமே வந்துட்டு தெரியலை அவனுக்கு.
சரி நீ கிளம்பு இங்கேருந்துன்னு சொன்னதுமே இப்போ என்ன என் மேலே இருக்க டவுட் உங்களுக்கு போயிடுச்சா, உடனே வந்துட்டு என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனோட கழுத்தையுமே அவள் போய் இங்கே பிடிக்கிறா. இப்போ நீ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நான் என்னோட ரிவெஞ்ச் எல்லாம் வெயிட் பண்ணிலாம் எடுக்க மாட்டேன், அப்படியே ஆன் த ஸ்பாட்டே எடுத்துருவேன் அப்படின்றத சொன்னதும் கோவமாயிட்டு இப்படி விளையாட்டெல்லாம் என்கிட்ட பண்ணிட்டுருக்காத, கிளம்பு, நான் உன் ஃபேமிலியில் மேரேஜை கேன்சல் பண்ணுறத பற்றி ஸ்ட்ரைட்டாகவே பேசுகிறேன்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக பேசுங்க, தேவையில்லாமல் ஏதாச்சும் வேலை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு போகிறா. அப்போ அங்கே வெளியே பார்த்தா ஒரு குட்டி பொண்ணை பார்த்துட்டு ஹீரோயின் கையில் க்ளோஸ் எல்லாமே போட்டுட்டு அவளுக்கு காசெல்லாமே கொடுத்து நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு பேசும்போது மேலேருந்து நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு மனசு இவ்வளோ தூரத்துக்கு நல்ல மனசாக இருக்கும் நான் யோசிச்சு பார்க்கலேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் சரியான முட்டா பையன் செட் தான் யோசிச்சுட்டு போகிறா. நாங்கள் வர்றாரு, என்ன சிஸ்டர் நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது என் ஃபேமிலியோட பொண்ணை பற்றி விசாரிச்சு அவங்க உண்மையிலேயே ரொம்ப இன்சென்ட்டான பொண்ணு தான், அவங்க எதுவுமே தெரியாது அப்படின்றத சொன்னதும் டைரக்டர் லீ இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்துட்டாரு, அதனால் அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாது, ஸோ அந்த ஆள்கிட்ட இருந்து அந்த பொண்ணை நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க அந்த குரூப்பை மீட் பண்ணுறதுக்காக போகிறா. இப்போ வரைக்கும் பண்ணிட்டுருக்க எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்குது. பட் நீ நினைக்கிற மாதிரி அந்த ஷெங்கான் தப்பான ஆள் கிடையாது, அவனுமே சீக்ரெட்டாக கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீ அவனை நம்மளோட தரப்பில் இழுத்துட்டேன்னு வச்சுக்கோமே நம்மளுக்கு இன்னுமே சக்ஸஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஹீரோயின் இத்தனை நாளாக நான் அவனை தப்பாக நினச்சிட்டேனான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. அவளுக்கு பாஸ்டில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவளுக்கு அப்போ அங்கே கண்ணு தெரியாமல் இருந்திருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கவும் கண்ணில் துணி எல்லாமே கட்டியிருக்காங்க. கீழே நின்று இவன் புக்கெல்லாம் ரீட் பண்ணும்போது அவன் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, கீழே நான் வரணும், இப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கா, நான் கீழே விழுந்துருவேனா வந்தான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் இங்கே ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் வராதிங்கன்னு சொல்லிட்டு அவன் மேலே போய் உங்களுக்கு இந்த புக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்ணு சரியானதுமே இதை படிங்கன்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துருக்கான். போகிறேன் நாங்கள் திரும்ப உயிரோடு வந்துட்டேன்னா கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசியிருந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்போ இருந்து அவனை ஒரு ரோல் மாடலாக எடுத்திருந்திருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவா அவங்க சீனியர் ஃபேங்கை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. 10 பேர் அன்றைக்கி இறந்து போயிருக்காங்க, நீ இப்போ வரைக்குமே அந்த கொலையாளி யாரையும் கண்டுபிடிக்கலை, என்ன நீ பண்ணிட்டுருக்கான்னு சொன்னதுமே நாங்கள் விசாரிச்சுட்டு தான் இருக்கோம், கூடி சீக்கிரம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அவன் சொல்லும்போது அப்போங்க நீ பிளைண்ட் டேட்டுக்கு போனதான் நான் கேள்விப்பட்டேன், நீ அந்த மாதிரி பொண்ணெல்லாம் டிசர்வ் பண்ண கிடையாது, என்ன மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆசமான பொண்ணை தான் நீ டிசர்வ் பண்ணுற அப்படின்றத சைடு அந்த லேடி அவளை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்காங்க. பக்கத்தில் அங்கே வந்ததுமே நீங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, உங்களுக்கு எனக்கு நடுவில் ஜஸ்ட்டு வேலை பார்க்குறத தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத சொன்னதும் நீ இன்னுமே என்னை டேஸ்ட் பார்க்கல, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ ஒரு டைம் என் கூட நீ ஒன்றா இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக என்ன உனக்கு பிடிச்சிரும், நீ என்ன மாதிரி ஒரு பர்சனை தான் நீ டிசர்வ் பண்ணுற, உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு அப்படிலாம் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு எந்த அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு கண்டிப்பாக நீ கூடி சீக்கிரம் என்னோட காலில் விழுவ, நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கா. பிறகு அங்கே நம்ம ஹீரோ அங்கே ஆஃபீஸில் இருக்கும்போது அப்போ அங்கே ஜாங் சொல்கிறாங்க, சார் இப்படி மேரேஜ் நீங்கள் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அந்த கிளப்புக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு வழி இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அந்த மேரேஜ் என்ற வார்த்தையை கேட்டதுமே ஹீரோயினோட ஞாபகம் தான் வருது. நான் இப்போ மேரேஜ் என்ற வார்த்தையை கேட்டது எதுக்காக அவளை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ இப்படி உங்கள் அம்மா இந்த லெட்ரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தான், அவன் வழக்கம் போல் அதை படித்து கூட பார்க்கலாம், அவன் பாட்டாங்க அதை உள்ளே தூக்கி வச்சுடுறான். ஸோ பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்கே பயங்கரமாக கோவப்பிடிச்சிருக்காங்க, உங்கள் அப்பா இப்படி கொலைகாரனுங்க கொலை பண்ணிட்டானுங்க, ஆனால் உனக்கு அதை பற்றி எந்த கவலையுமே இல்லையா, நீ அதை பற்றி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கலையான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே இங்கே கோவமாயிட்டு பேசியிருக்காங்க. பட் ஆனால் அவன் அந்த மிஷனில் தான் இருக்கான், பட் இதை பற்றி அம்மாட்ட சொல்ல முடியாது, கண்ட்ரியோட சீக்ரெட் லீக் ஆயிரும் இல்லையா, அவன் அப்போ இருந்தே ரொம்ப ஒரு மன உளைச்சல்ல இருந்துட்டுருக்கான். என்ன காமிக்கிறாங்க அவங்க அம்மாட்ட அங்கே ப்ரே பண்ணிவிட்டு கண்டிப்பாக இந்த நாட்டுக்கு எதிரியாக இருக்க எல்லாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், உங்களோட சாவுக்கு காரணமானவங்களையும் நான் கண்டிப்பாக அழிச்சிருவேமான்னு அவ சொல்கிறா. எனக்கு ஃபைனலாக ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிருச்சு, ஷெங்யான் தான், நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், பட் என்ன பண்ணுறது அவருக்கு தான் என்ன பிடிக்கல, பட் இருந்தாலும் நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டேக்கா. ஹீரோயின் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அவங்க அப்பா பார்த்தா அந்த டைரக்டர் லீக்கு நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்காரு. மகளா இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் என்னை எடுத்துகிட்டு வந்தீங்களா, நீங்கள் எப்படி அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு போய் என்னை மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பேசினதும் நீ ஷெங்யானை தான் மேரேஜ் பண்ண முடியாமல்
முடியாமல் போச்சு, உன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது, அவனையாச்சும் நீ மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க சிஸ்டர் யாவுமே நீ அப்பாவை தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காத, உனக்கு வந்துட்டு இப்படி நல்ல இடம் கிடச்சிருக்குன்னா நீ மேரேஜ் பண்ணிட்டு போக வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்காக நீ இப்படி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டுங்க பேசினதும் ஹீரோயினுக்கு செம்ம கடுமாயிடுச்சுக்கு. அப்பங்க டைரக்டர் லீயுமே வந்துடுறான், நீ என்ன வேணாலும் பேசு, ஆனால் பார்க்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல், உன்ன மாதிரி கேர்ளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறான். நீ ரொம்ப ஒயில்டாக இருந்தாலுமே எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு பேசினதும் கண்டிப்பாக உன்ன மாதிரி ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இங்கேருந்து எப்படியாச்சும் நான் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அந்த சைடில் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அங்கே கரெக்டாக வரும்போது போய் கீழே விழுந்துட்டு பெரிய ட்ராமா பண்ணுறா, அழுதுட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீங்கன்னு சொன்னதும் உங்களுக்கெல்லாம் என்ன என் மேலே அக்கறை இருக்குது, நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட வந்து கோவமாக பேசிகிட்ருக்கீங்க, எங்கள் அப்பா அந்த டைரக்டர் லீக் வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாரு, என்னால் எப்படி அந்த மாதிரி ஒரு பர்சனை போய் மேரேஜ் பண்ண முடியும், அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான் சொல்லிட்டு கோவப்படுறா. சரி அழுதுட்ருக்காத ரோட்டில் எந்திரின்னு சொன்னதும் அவள் கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு கவலைப்பட்டு அழுதுட்ருக்கேன், அப்பயுமே நீங்கள் வந்து ரொம்ப கூலாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா, என்கிட்ட கத்த வேற செய்கிறீங்களான்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஜியாங் வந்து அதெல்லாமே பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு பொண்ணு அவரை போட்டு அடிக்கிறத நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சிரிக்கிறாரு. அப்போ அங்கே அவன் ஹீரோயினை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு சரி நீ கவலைப்படாத, உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்கிறான். வந்து முடிவு பண்ணாங்களையா சின்ன வயசுலேயே 2 பேத்துக்கும் மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ அதவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொன்னதும் உங்களுக்கு தான் என்ன பிடிக்காது அப்புறம் எப்படி நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு ஒய்ஃப் தேவைப்படுது, உனக்கு ஹஸ்பண்ட் தேவைப்படுது, அந்த டைரக்டர் லீட்லேருந்து உன்னை காப்பாற்றணும்னா ஏதாச்சும் ஒரு உரிமை வேணாமா, அதுக்காக தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு மேரேஜுக்காக ஒத்துக்கிறா. கவலைப்படாத, உனக்கு எல்லா விதத்துலையுமே ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகிறான். பட் போகும்போது மனசுலே நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், என்னோட தேவைக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ ஃபைனலாக இப்போ 2 பேருமே சேர்ந்து அங்கே வெட்டிங்குமே பண்ணிவிட்டு அங்கே ஃபினிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அங்கே அந்த டைரக்டர்லேயும் அந்த ஃபேங்குமே வந்து விடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ கேட்குறான், இப்போ நடுவில் வந்து என்னோட வெட்டிங் நிறுத்த சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்றத சட்டி கேட்டதும், ஏன்னா அந்த பொண்ணோட வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நினைக்கிற லெவலுக்கு அவ்வளோ கிளியராக இல்லை, அவளுமே ரொம்ப இன்னசென்ட் இல்லை, சும்மா ஆக்டிங் தான் பண்ணுறா, அவளை பற்றி விசாரிக்கணும்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் இவங்க தானேப்பா காலேஜில் உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க, அவங்க அதனால தான் கோவமாயிட்டீங்க வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்களா அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருமே அதை கேட்டுட்டு சிரிச்சதுமே அப்போ ஃபேங்க்கு கோவமாயிட்டு நீ மேலே பொய்யாலாம் பழி போட முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோ அதெல்லாம் கிடையாதுப்பா, நாங்கள் 2 பேருமே சும்மா ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறான். ஸோ இப்போ நீங்கள் என்ன தான் அப்போ லவ் பண்ணிகிட்ருக்கீங்களா, என்ன தான் மேரேஜ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ஒன்று மட்டும்தான் நான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ வேணுக்குனே அங்கே அவளோட முன்னாடி கையை பிடிச்சி அவங்க வந்துட்டு கிஸ் கொடுக்குறா. அவன் ஆமாப்பா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை தவிர வேறு யாரையுமே நான் வந்து நினச்சி கூட கனவுல கூட பார்க்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்டு அவளோட கையில் அங்கே வந்துட்டு கிஸ் கொடுக்குறான். அதெல்லாமே பார்த்துட்டு இவங்களுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே அப்போ அந்த லியா இந்த ஃபேங்க்ட என்ன மேடம் நீங்கள் வந்துட்டு அந்த மேரேஜை நிப்பாட்டுவீங்கன்னு பார்த்தா வந்துட்டீங்களே பேசாமன்னு சொன்னதும் கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு போகிறா. ஸோ நைட் போல் அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி தான் அவள் யோசிச்சுட்ருக்கான். அந்த ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கண்ணை அவள் க்ளோஸ் பண்ணி கட்டியிருந்தா இல்லையா, ஸோ அவளோட உண்மையான ஃபேஸ் வந்துட்டு அவள் இன்னும் சரியாக பார்க்கல, அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான் அவனுக்கு தெரியலை. காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க உன்னோட ஆர்டிக்கல் எல்லாமே இந்த மேகசினில் ரிலீஸ் ஆகிருக்குப்பான்னு சொல்லிட்டு, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் எழுதியிருக்கா, லெட்ரு மூலமாக பேசியிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு மீட் பண்ணவே முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இப்போ என்னோட லைஃப்பில் அந்த பொண்ணு வரதுக்கே இடம் கிடையாது இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறான். இனிமேல் அவன் கொடுத்த அந்த மரக்கட்டை கன்னை வச்சுட்டு யோசிச்சுட்டு தன்னோட ஐடியெலாம் அவனை தான் நினச்சிருக்கா. பட் அங்கே கண்ணு கட்டியிருந்த வாசி இவனை தான் வந்து அவள் ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கான்றது அவளுக்குமே தெரியலை. அவனை பற்றி யோசிச்சுட்டு இருந்தா. அவன் கண்ட்ரிக்காக சர்வ் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொன்னான். அவன் இருக்கானா இல்லையானே தெரியலை. பட் இருந்தாலுமே பரவாயில்ல, அவன் தான் என்னோட ரோல் மாடல்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்கா. ஸோ அப்போ அதுக்கப்புறம் தான் வந்து இவளுமே இந்த மாதிரி வேலையில் இறங்கணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணியிருந்திருக்கா. இதை இப்போ நினச்சிட்டே இன்றைக்கி எங்கள் 2 பேத்துக்குமே வெட்டிங் நைட் ஆச்சேப்பா, அதில் என்ன நடக்கும்ன்றதே எனக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவள் ஒரு புக் எடுத்து வந்து அதை படிக்கிறா. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப அங்கே டர் ஆகிருது. ஐயோ என்னென்னமோ எழுதி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே என்னாச்சு என்னத்தை மறைக்கிறான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றில்லைன்னு சொல்லும்போது அவன் வேமா பக்கத்தில் பிடிச்சி அதை பார்க்குறான். அங்கே க்ளோஸாக வந்ததுமே இவன் என்னப்பா ரொம்ப ஸ்பீடாக இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கும் போது
பட் அந்த புக்கை பார்த்துட்டு நீ இதில் போட்டிருக்க மாதிரிலாம் நீ எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனி ரூமில் தான் தூங்க போகிறோம். 2வது நான் சொல்கிறத நீ நல்லா கேட்டுக்கோ, ஒரு 3 ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும்னு சொன்னதும் என்னன்னு சொல்லி கேட்கும்போது 2 பேத்துக்குள்ளே எந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. 2வது நீ சுதந்திரமாக எப்பயுமே இருந்துக்கலாம். 3வது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும் வேற ஒன்றும் கிடையாது, என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் சரி நீ என்னதான் சூஸ் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கான். ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறான். பட் அவன் மனசில் மேரேஜ் இதுக்காக பண்ணிக்கிட்டோன்னு சொல்கிறப்ப அவள் இந்த மாதிரி தப்பாக எதுவும் டிசிஷன் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்லிட்டு போகிறான். பட் இவளோட மனசில் இவன் இப்படி இருந்துச்சுருந்தானா எப்படி அடுத்த கட்டத்துக்கு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும், நான் வந்து இவனை மேரேஜ் பண்ணுறதுக்கான ரீசனை வந்து எப்படி நான் அடைய முடியும்னு சொல்லி யோசிக்கிறா. பிறகு அவனோட ரூம்குள்ளே போய் என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பார்த்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க ரூமை திறக்க ட்ரை பண்ணிட்டுருக்கா. பட் ரூம் லாக்காக இருக்கவுமே அவள் ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ என்ன அங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் உங்களை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்கள் அதை எப்படி தனியாக வந்து தூங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கீங்க, மேரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ப்ரோஜனம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிவிட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி பிஹேவ் பண்ணதும் அவனுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. நீ என்ன பண்ணிட்டுருக்க, இந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணாதான்னு சொன்னதும் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு அப்புறம் மேரேஜ் பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ண முடியும், என்னால் வேறு என்ன பண்ணுறதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவன் இப்படி பேச்சு என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அவளுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. கடவுளே நல்ல வேளை இன்னைக்கு தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே ஜியாங் நம்ம ஹீரோட்ட பாஸ் இப்படி அந்த கிளப்புக்குள்ளே உங்களுக்கு இப்போ என்ட்ரி கிடச்சிருச்சு, மேரேஜ் ஆன வாசி உங்களையுமே அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணம் அவதானன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்ட பணத்தை எல்லாத்தையுமே அவன் கொடுக்குறான். இந்த காசு எல்லாமே உனக்காக தான், நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறான். இதை உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயின் பார்த்தா அது எல்லாத்தையுமே கோல்டில் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுறா. கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு பின்னாடி ஒரு சேஃப்டியை கொடுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே ஜியாங் வந்து சார் இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்து அதை எல்லாத்தையுமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்க எப்பயுமே உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. போனதுமே ஹஸ்பண்ட் நீங்கள் என்ன இங்கே வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ இப்போ என்ன சொல்லி என்னை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னேன், அப்புறம் எப்படி கூப்பிட்றது, கமெண்டர் நான் கூப்பிடு அப்படின்றத சொன்னதும் நீ எப்படி வேணாலும் கூப்பிட்டுட்டு போய் எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். வளகுலன்னு பேசினதுமே நீ எவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்க, இப்படியா பேசுவேன்னு சொன்னதும் ரொம்ப அமைதியாக உட்காந்துட்டு இருக்கா. இல்லை நான் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க கூடாது, உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், உனக்கு எவ்வளோ பேச்சு பேசணுமோ நீ நல்லா வந்துட்டு பேசு அப்படின்றத அவன் சொல்கிறான். அவன் உடனே ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு நான் கிளம்பணும், நீ அங்கே என் கூட சேர்ந்து வரணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக ஹஸ்பண்ட் அங்கே போய் நான் வந்து உங்களை ப்ரௌடாக பண்ண வைப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ நைட் போல் 2 பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது இந்த மேரேஜ்னால தான் எனக்கு இதுக்குள்ளே என்ட்ரி கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போகிறான். ஸோ இப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவர் வந்துட்டு மேரேஜ் என்னமோ அவசரப்பட்டு பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா அவள் கண்ட்ரி சைடு பொண்ணுன்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அந்த ஃபேங் வந்துடுறாங்க. ஒரு நோட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மேரேஜ் என்னமோ பண்ணிக்கிட்டீங்க, பட் இங்கே ரூல்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், இதில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அப்போ என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதெல்லாம் கேட்டதும் எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். அவன் என்னென்ன பண்ணி கொடுத்தான், அவன் எப்படி பாராட்டினான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹஸ்பண்ட் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, ஞாபகம் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அப்போங்க இதெல்லாம் பண்ணால் பார்த்தாது, இன்னும் முக்கியமான ரூல்ஸ் இருக்குது, இங்கே ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸரோட சேர்ந்து ஒய்ஃபை நீ வந்து ஸ்லிப் பண்ணுறதுக்காக அனுப்பிவிடணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகி போயிடுது. அப்போங்க நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் கண்ட்ரி சைடில் வந்திருக்கேன், எனக்கு எதுவும் வந்துட்டு தெரியாது, நான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி வந்துட்டு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை மேரேஜ் பண்ண வச்சு நான் வந்துட்டு வேற ஒரு தாம்பளையிட்ட அனுப்பி விட்ருப்பேனே, அதுக்கப்புறம் நான் வந்து அவரை மேனேஜ் பண்ணியிருப்பேனே அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு பேசுகிறா. ஸோ நீங்கள் வந்துட்டு என்னை பற்றி ரொம்ப உள்டாவாக நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்தாங்க இந்த ஒயினை குடிங்க கொஞ்சம் கூல் ஆகட்டும்னு சொன்னதும் ரொம்ப கோவமாகி போயிட்டு அவள் அங்கேருந்து போனதுமே நீ உண்மையிலே எல்லாத்தையும் நல்லா ஹேண்டில் பண்ண அப்படின்றத சொல்கிறான். சரி 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே டான்ஸ் பண்ணுறாங்க.
அப்ப தெரியாம அவன் கால்ல போய் மிதிச்சதுமே, அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாருமே, இப்படி வந்து ஷெங்யான் போய் ஏற்பட்ட பொண்ண போய் மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் கூட ஒழுங்கா பண்ண தெரிலன்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிட்டாங்க. போனதுமே, "நீ மத்தவங்களோட பேச்செல்லாம் வந்துட்டு பெருசா எடுக்காத. நீ என்ட்ட ஃபோக்கஸ் பண்ணு. நம்ம 2 பேரும் நல்லா டான்ஸ் பண்ணலாம். உனக்கு கஷ்டமா இருக்கா? அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு வழி பண்ணி விட்றேன்னு" சொன்னதுமே, "ஐயோ! அதெல்லாம் வேணாம். நீங்க விடுங்க. அப்புறம் பேர் வந்துட்டு என்னால டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்க டான்ஸ் நல்லா பண்றாங்க. ஹீரோ அவங்க ஜியாங்கிட்ட என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான்றதுக்காக அவளை வந்து டார்கெட் பண்ணி அவளை இன்சல்ட் பண்ணுறத கண்டிப்பாக என்னால் பொறுத்துக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் வந்துட்டு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே டான்ஸ் எல்லாமே ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் சிரிச்சதுமே, நீங்கள் எதுக்காக இப்போ என்னை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, எல்லாம் உங்களுக்காக தான் அப்படின்றத சொன்னதும், நான் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவளை போய் அவன் ஹக் பண்ணிக்கிறான். அப்பாங்க இன்னைக்கு கிளப்லேருந்து லேடிஸ்லாம் வர்றாங்க, நீங்கள் அவங்க கூட சேர்ந்து பேசுனீங்களா, இப்போ வந்து ஏதாச்சும் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னதும், இல்லை இல்லை நீ வேணா போய் பேசுன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயினோட ஐடியாவே அதுதான். ஏன்னா வந்து அவங்க கூட பேசினா இன்னும் ஏகப்பட்ட நான் வந்து நியூஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. ஸோ அப்போ அங்கே அந்த லேடிஸ் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு அவங்க ப்ளே பண்ணிட்டுருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உனக்கு வந்துட்டு ஷெங்யானோட சேர்ந்து மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. ஏன்னா வந்து என் ஹஸ்பண்டுக்கெலாம் வெளியே மிஸ்ட்ரஸ் இருக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு ஏகப்பட்ட நியூஸை போட்டு வாங்கிக்கிச்சேக்கா. பிறகு அவங்க சீனியரை மீட் பண்ணி இதெல்லாமே அங்கே சொன்னதுமே, இனிமேல் நியூஸ் வந்துட்டு நிறைய கிடைக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்லை அதுலேயே நம்ம மாட்டிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. ஸோ எல்லா மூவையுமே பார்த்து தான் நம்ம பண்ணணும்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ஹீரோ அவங்க உள்ள வீட்டில் இருக்கும்போது இவ எட்டி எட்டி அவனவே பார்த்துட்டு இருக்கவுமே, இப்போ எதுக்காக அங்கேருந்தே என்னை பார்த்துட்டே இருக்க, என்கிட்ட வந்து பேசணும்னா வான்னு சொன்னதும், நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்குறேன்ப்பா, இன்னைக்கு நான் கேம் விளையாட போயிருந்தேன்ல, நான் கொஞ்சம் தோற்று போயிட்டேன்னு சொன்னதும், எவ்வளோ தோத்த அப்படின்ற செட்டு கேட்குறான். 10,000 சொன்னதும், இல்லைப்பா 1,00,000 அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவன் கோவம்லாம் படலை. சரி நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, நீ வந்து இன்னும் வேணாலும் போய் கேம் விளையாடு, நீ கவலைப்படாத, நீ வந்து அடுத்த தடவை ஜெயிச்சிடலான்னு சொன்னதும் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் என் மேலே கோவமே இல்லையா அப்படின்றத செட்டுங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ என்னை ஒரு ஒய்ஃப் மாதிரி அவன் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகறா. சரிப்பா இத்தனை நாள் ஆயிடுச்சு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போய் என்னை மீட் பண்ண வைக்கலான்னு சொன்னதும், அவனுக்கு அவங்க அம்மா பேரை கேட்டதுமே ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. இல்லை நான் முக்கியமான வேலை இருக்குது நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போகிறான். இது சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வந்துட்டு இதுக்கப்புறம் சார்ட்ட அவங்க அம்மாவை பற்றி பேசாதீங்க, அவரோட ரிலேஷன்ஷிப் அவங்க கூட சேர்ந்து சரியில்லைன்னு சொன்னதும், அவள் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. ஹோட்டலுக்கு அவன் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்கான். அவங்க அம்மாவும் அவங்க பிரதர் வந்ததுமே அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை இது என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். பட் அங்கே அந்த ஷாவை பார்த்தா கோவமாயிட்டு, ஒன்றை மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு பிள்ளையும் கிடையாது, நீ எனக்கு பிரதரும் தேவை கிடையாது, ஒன்றை தான் நாங்கள் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடலான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு பேசுகிறாங்க. ஸோ அப்போ அவங்க அம்மா நம்ம இங்கேருந்து போயிடலான்னு சொன்னதுமே, நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கீங்க, நானே இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, உனக்கு மனசில் ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தால் நீ என்கிட்ட சொல்லலான்னு சொன்னதுமே, எங்கள் அம்மா வந்துட்டு என்னை ரொம்பவே ஒரு துரோகியாக தான் நினச்சிட்ருக்காங்க, அதனால தான் அவங்க என்கிட்ட பேசுகிறதே கிடையாது. நானுமே அவங்களுக்கு எவ்வளோ டைம் லெட்ரு எல்லாமே எழுதுறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன், அந்த லெட்ரு எல்லாமே திரும்ப ரிட்டன் எனக்கே வந்துருச்சு, அது எல்லாமே நான் இப்போ வரைக்குமே சேஃப்டியாக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். மறைஞ்சிருந்தால் உங்களை பார்க்க மட்டும்தான் என்னால் முடியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டதுமே, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிரும், உங்களுக்காக நான் இருக்கேன், உங்கள் மனசில் ஏதாச்சும் கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் அதை என்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு அவனை போய் அவங்க கிஸ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. சோப்பாங்க அவள் கிச்சனில் நின்றுட்டு என் ஹஸ்பண்ட் ரொம்ப கவலையாக இருக்கார், நான் அவரை எப்படியாச்சும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கும்போது, நான் என்ன முட்டாள் மாதிரி யோசிச்சுட்ருக்கேன், நான் இப்போ என்னோடய மிஷினில் வந்து கவனத்தை செலுத்தணும், கவனத்தை நான் திசை திருப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சோப்பாங்க அவங்க சமையல் எல்லாமே அவனுக்காக பண்ணி கொடுக்கலான்றதுக்காக தான் வந்திருக்கா. பார்த்தா திடீர்னு கிச்சனில் தீ பிடிச்சதுமே ஒரு ஸ்கார்ப் எடுத்து அதை எப்படியோ அணைச்சிடுறா. பட் அங்கே மெய்டு வந்து, மேடம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, அது அவங்க அம்மாவோட ஸ்கார்ப், இத்தனை நாளாக அவர் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருந்தாருன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போயிடுறா. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுறது, அதை தூக்கி நான் குப்பையில் போட்டேனே எரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு வேமா விழுந்தடிச்சு போய் அங்கே வந்துட்டு டஸ்ட்பினில் போய் அவள் தேடுறா. பட் அதை காணோம். பக்கத்தில் பார்த்தா ஒரு குட்டி பையன் அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது, அங்கே அந்த பையன்ட்ட இந்த ரிங்கை வச்சுக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நீ கொடுத்தீங்கன்னா காசு ரொம்ப கிடைக்கும், நீ இதை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதை வாங்கும்போது நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோயின், நான் தவறுதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தீ பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டேன்ப்பா, ப்ளீஸ் மன்னிச்சிரு, இது உன்னோட
அம்மாவோடதுல உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்லன்னு சொன்னதும், எந்த ஒரு பொருளுமே மனுஷங்கள விட இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு சொன்னதும், அவன் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழுகும்போது, கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவன் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே வீட்டில் வந்துட்டு அந்த ஸ்கார்ப்பை பார்த்துச்சேக்கா, நான் இது எப்படியாச்சும் சரி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவளோட மைண்ட் அங்கே போயிடுச்சேக்கு. அப்போ அங்கே அவன் கேர்டேக்கர் இது உனக்காக சூப் கொடுத்துருக்காங்க குடின்னு சொன்னால், ரொம்ப கசக்குதுப்பா அப்படின்றத சொன்னதும் கேண்டி எல்லாமே அங்கே சாப்பிட கொடுத்துட்டு அங்கே போயிடுச்சேக்கா. அப்போ அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின், என் ஹஸ்பண்ட் உண்மையிலே நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க தூங்கிடுறா. அப்போ அங்கே அவன் போர்வையிலாமே போத்தி பார்த்துட்டு இருந்தா. ஃபுல்லாமே ரொம்ப சூப்பராக அங்கே வந்து கார் மாதிரி அங்கே வந்து பண்ணி அதை தச்சிடுறா. அதை பார்த்துட்டு மேடம் உங்களுக்காக தான் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. இடத்துல போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போகிறான். பிறகு அங்கே ஜியாங் வந்து சாரி ரொம்ப சூப்பராக இருக்கேன், இந்த ஃப்ளாட்ஸ் எல்லாமே வச்ச ஸ்கார்ஃப்னு சொன்னதும் இது எல்லாமே என்னோட ஒய்ஃபை எனக்காக பண்ணியிருக்கா, நல்லா இருக்கலான்னு சொன்னதும் இந்த ஃப்ளாட்ஸ்க்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். என்னன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் இதுக்கு பேர் தான் சார் லவ் ஃப்ளார் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவன் நீ வாய் முடிட்டு பேசாமல் இங்கேருந்து போகிறியா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு திட்டான். இப்படியா கிண்டல் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு பட் அவனுக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் திரும்ப அங்கே சீனியரை போய் மீட் பண்ணலாம். இப்படி டைரக்டர் லீயை கிட்னாப் பண்ணுறதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ உன்னை கிட்னாப் பண்ணால் நம்ம ஏகப்பட்டதை டிமாண்ட் பண்ணலான்னு சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ இப்படி வெளியே போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சதுமே இது அந்த லீயை வந்து தூக்குறதுக்கு சரியான டைம் சொல்லிட்டு மேடிட்ட என்னோட ஃபேமிலி மேரேஜ்க்கு அப்புறம் நான் போய் பார்க்கவே இல்லை, அவங்கள பார்க்குறதுக்காக போகிறேன்னு சொன்னதும் சாருமே வரணும்ல கூடன்னு சொன்னதுமே பட் அவர் மறந்து போயிருப்பார், இருக்கட்டும் பரவாயில்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறா. அவங்க அப்பா எங்கே உன் ஹஸ்பண்ட்னு சொன்னதும் அவர் வெளியே வேலை விஷயமா போயிருக்காருன்னு சொன்னதும் அப்போ அங்கே அந்த யாவ் நீ என்ன பேசிட்டு இருக்கா, அவரெல்லாம் உன்ன மாதிரி ஒரு பொண்ணோட சேர்ந்து இங்கே வருவாரா, அதனால தான் வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப மட்டமாக பேசினதுமே அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சுக்கு. உன்ன மாதிரி அம்மா இல்லாத பொண்ணை போய் யாருக்கு பிடிக்கும்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. உன்னோட இந்த கேவலமான வாயை வச்சுட்டு என் அம்மாவை பற்றி பேசிட்டு இருக்காத, என் ஹஸ்பண்ட் என்ன லவ் பண்ணலைன்னு உனக்கு தெரியுமா, இங்கே பாரு எனக்காக எவ்வளோ தூரத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காரு, வீட்டில் இருக்க ஜுவல்லரிஸ் எல்லாமே என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் உடனே அவங்க அப்பாட்ட பாருங்கப்பா அவன் என்ன மாதிரிலாம் ட்ரீட் பண்ணுறான்னு சொன்னதும் அந்தாள் உடனே கோவம் ஆயிட்டு நீ அந்த ரூமில் போய் நீரன் பண்ணு உனக்கு அதான் பனிஷ்மெண்ட் சொன்னதுமே நீங்கள் வாய முடிட்டு பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவம் ஆகிட்டு சண்டை போயிடுறா. ஸோ இந்த டைரக்டர் லீயை காமிக்கிறாங்க. அவன்ட்டு ஒரு லெட்டர் கொடுத்து இப்படி நம்ம ஹீரோயின் மீட் பண்ண வர சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பட் என்னன்னா அவங்க வந்ததும் அவனை கிட்னாப் பண்ணணும்னு தான் பிளானேவும். ஸோ அவங்க மீட் பண்ணுறதுக்காகவே போனால் அப்போ அந்த யாவ் என்ன எங்கள் அப்பாவை பார்க்க வந்திருக்கீங்களான்னு சொன்னதும் இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் யானை பார்க்க வந்திருக்கேன், நீ அவளோட ரூம்க்கு என்ன கூட்டிகிட்டு போ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க அம்மாவோட அந்த ரூமில் தான் அவங்க அம்மாட்ட நான் என் ஹஸ்பண்ட் ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்ருக்காருமா, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. ஸோ அப்போ அங்கே அந்த டைரக்டர் லீ அவங்க வந்துடுறான். ஃபைனலாக நீ இங்கே வந்துட்டியா, இன்றைக்கி நீ எனக்கு சொந்தமாகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் அவங்க பிளான் பண்ணபடியே அவனை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறா. மேலேருந்து அந்த கட்டங்க வந்துட்டு கீழே விழுந்ததுமே அங்கே அவனுக்கு அப்போ அங்கே அடிபட்டுது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோங்க வந்து நின்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. என்னடா அதுக்குள்ளே இவன் திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டான், நம்ம வந்துட்டு இவன் வரமாட்டான்னு நினச்சோம், இவன் இப்படி இங்கே வந்தான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. அப்போ அங்கே அந்த டைரக்டர் லீயே போட்டு அவங்க பயங்கரமாக அடின்னு வெளுத்து விட்டான். உனக்கு என்ன தைரியம் தான் நீ என்னோட பொண்டாட்டி மேலே கையை வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் அங்கே தூக்கிட்டு போய் அங்கே ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிட்டதுமே பிளான் எல்லாமே சொதப்பி போச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. நீங்கள் என்னப்பா அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் போன வேலை வேகமாக முடிஞ்சிருச்சு, அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன்னு அவன் சொல்கிறான். அங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நீ எதை பற்றி யோசிக்காத, கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்ப நல்லாவே கேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்போ அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு ஹாப்பியாகிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ண போனதுமே அங்கே அப்படியே கண்ணை தாங்க டேர்ன் பண்ணிக்கிட்டதும் ஹீரோயின் அவனோட கண்ணத்தில் அங்கே வந்துட்டு கிஸ் கொடுத்துட்ருக்கா. ஸோ இவனுக்கு ஒரு மாதிரி அங்கே ஃபீல் ஆகிட்டு உள்ளே போய் அங்கே வந்துட்டு குளிச்சிட்ருக்கான். நான் வந்துட்டு என்ன பர்பஸ்க்காக அவளை வந்துட்டு மேரேஜ் பண்ணேன், பட் அதை விட்டுட்டு என்னோடய மைண்டில் வேறு என்ன மாதிரிலாம் தாட் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு என்னப்பா இவர் வந்து இந்த டயத்தில் போய் குளிச்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு போகிறாங்க. அடுத்து அவனோட டார்கெட்டே போய் அந்த யாவை போட்டு அங்கே அடி விழுத்து விட்றாங்க. உங்கள் பொண்ணுக்கு என்ன தைரியம் தான் என்னோடய பொண்டாட்டி வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அசிங்கப்படுத்தி அவளை வந்து ஹர்ட் பண்ணுவா, கண்டிப்பாக இதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது, அந்த பிஸ்னஸ்
எல்லாத்தையும் அவளோட பேரில் நீங்கள் மாற்றணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த ஆள் பயந்து போயிட்டு உடனே ஓகேன்னு சொன்னதும் பட் இவங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே அங்கே அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறாரு. அப்போங்க நீங்கள் எதுக்காகப்பா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தானே, உன்னால தான் எல்லாமே நாசமாக போயிருச்சு, நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம், எதுக்கு இப்படிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப அங்கே கோவமாயிட்டுருக்காரு. ஸோ அங்கே நைட் அங்கே நம்ம ஹீரோயின் படுத்திருக்கும் போது அங்கே அவன் இவங்க ரூம்க்கு வரான். கிஸ் பண்ணிவிட்டு உன்னை யாரும் லவ் பண்ணலைன்னா என்ன, நான் இருக்கேன் உன்னை லவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ அங்கே தூக்கத்தில் கூட நம்ம ஹீரோயின் அவனோட பேரை சொன்னதுமே நம்மளை அவ்வளோ தூரத்துக்கு லைக் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாயிட்டுருக்கு. பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஜீயும் நம்ம ஹீரோயின்மே தான் போகிறாங்க. இன்றைக்கி இந்த லீ எப்படியாச்சும் இங்கேருந்து தூக்கிடணும்னு சொல்லிட்டு பட் அவன் பார்த்தா அங்கே உள்ளே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க ஸ்மெல்லை பார்த்ததுமே ஹீரோயின் அவனை போட்டு அங்கே அடித்த அடியில் கண்டிப்பாக அவன் ஸ்மோக் பண்ண மாட்டான். ஸோ கூட சேர்ந்து யாராச்சும் அவங்க வந்துட்டு இருந்துட்டுருப்பாங்க, அதனால தான் இப்படி இருக்குது. இன்றைக்கி இந்த பிளானை நம்ம கைவிட்டுறலான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் ஷா அவங்க வந்துட்டு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான், உள்ளே போய் டாக்டரை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பட் விட மாட்டாங்க. அப்போ ஹீரோயின் போய் இங்கே ஒரு ரிங்கை கொடுத்து அங்கே காமிச்சிட்டு அவனை அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்க ஏய் நீ தானே அன்றைக்கி அவன் கூட பார்த்த பொண்ணுன்னு சொன்னதும் மரியாதையாக பேசு, நான் உன் சிஸ்டர் இன்லான்னு சொன்னதும் பட் நீ எதுக்கு ஆம்பளை பையன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு சுற்றுறேன்னு சொன்னதும் வந்துட்டு என்னை இப்படி ட்ரெஸ் போட்டு பார்த்தா தான் பிடிக்கும்னு சொன்னதுமே காதை மூடிக்கிட்டு ஐயோ கடவுளை என்கிட்ட நீ இப்படி பேச்செல்லாம் பேசாத அப்படின்றது அவன் சொல்கிறான். சரி நீ என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்துட்டு உள்ளே வந்து டாக்டர் பார்க்குறதுக்கே விட மாட்டாரு, அப்புறம் எப்படி நான் போய் பேச முடியும்னு சொன்னதும் சரி நீ அதை விட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுமே நீ என்ன பண்ண போகிறேன்னு சொன்னதும் விடு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பார்த்தா அவங்க அம்மாவுக்கு அங்கே சாப்பாடு எல்லாமே கொடுத்துச்சேக்கா. அப்போ அங்கே சில நர்ஸுங்க பேசுகிறாங்க, இப்படி ஷெங்கனோட அம்மாவை அவங்க ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் ஹீரோயின் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு பேசிகிட்டே இருக்கவுமே அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு என்னப்பா நீ இவ்வளோ தூரத்துக்கு பேசிகிட்டு இருக்க, என் பையன் வந்துட்டு எப்படி வந்து பொறுத்துட்ருக்கான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்கள் பையனுக்குமே வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. சோப்பாங்க அந்த ஜீ போய் அவங்க சீனியர்கிட்ட இன்றைக்கி பிளான் எல்லாத்தையுமே நீ ஏன் கெடுத்துட்டா அப்படின்றத சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், பட் நீ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, நீ அவன் மேலே இருக்க ஃபீலிங்ஸை மறந்துடு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவங்க நைட் போல் நம்ம ஹீரோயின்ட்ட நீ அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில் எல்லாமே பே பண்ணியிருக்கு, அதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொன்னதுமே இதில் நீங்கள் தேங்க்யூ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, நம்ம 2 பேருமே ஃபேமிலி தானே, அப்போ உங்கள் அம்மா எனக்கு அம்மா தானே அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே ஷர்ட்டெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணி விட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்ததுமே ஷர்ட்டை மூடி விட்டு குளிர் அடிக்க போகுது படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு போனதும் என்ன இப்படி பேசிட்டு போகிறாரு, புக்கில் அப்படி தானே போட்டிருந்துச்சு, தப்பாக எதுவும் பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே மழை இடியும் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாமே இங்கே கேட்டுட்டு அங்கே மெய்ட் வந்து சார் இப்படி உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு இப்படி இடி இடிக்கிற சவுண்டு கேட்டால் பயம்னு சொன்னாங்க சார்ன்னு சொன்னதும் இவன் வேமா ரூமுக்கு போனால் அவள் பார்த்து அங்கே க்யூட்டாக அவனை வந்து அங்கே பயமுடுத்திட்டுருக்கா. நீ வந்து நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சைட்டு அவன் வேமா அங்கே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் செப்பல்லாமே போட்டுச்சேக்கான். நீ இப்படிலாம் வந்து குளிரில் வந்து செருப்பு இல்லாமல் கீழே நடக்காத, உடம்பு முடியாமல் போயிடும்னு சொன்னதும் நீங்கள் என்ன இப்படிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க மேரேஜுக்கு அப்புறம் கேள்விப்பட்டேன், பட் எந்த சிம்டம்ஸுமே அப்படிலாம் தெரியலேன்னு சொன்னதும் அவன் வேமா ஹீரோயின் பக்கத்தில் போய் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணதுமே இதுக்கப்புறம் நீ இப்படி வளகுலன்னு பேசுவியா அப்படின்றத சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் செய்ய காமிக்கிறா. அப்போ அவன் எங்கேருந்து போக பார்த்தா வேமா அவனை பிடிச்சி பெட்டை தள்ளி விட்டு இவன் மேலே ஏறி உட்காந்துட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன் ஹஸ்பண்ட் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டு வருவாங்க, பொண்டாட்டிங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆசை அவங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்டுமே பொண்டாட்டி மேலே தன்னோட லவ்வெல்லாம் காமிப்பாங்களாம், ஆனால் வந்துட்டு எதுவுமே இப்படிலாம் வந்துட்டு இங்கே தெரியலேப்பான்னு சொன்னதும் ஐ திங்க் வந்து அந்த புக்கில் படிச்சுட்டு நீ இதெல்லாம் உளறிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன், நிறைய குடும்பத்து பொண்ணு நீ இப்படி வந்துட்டு பிஹேவ் பண்ணலாமான்னு சொன்னதும் இதில் என்னதான் நீங்கள் இன்னசென்ட்டை பார்த்தீங்க, அப்புறம் எப்படி வந்து ஹஸ்பண்ட் எனக்கு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு மெயின்டைன் ஆகும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, கண்டிப்பாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணதுமே கரெக்டாக பார்த்தா அப்போ ஃபோன் வந்துடுது, கரெக்டாக இந்த டயத்தில் தான் ஃபோன் வந்து தொலைணுமான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சேக்கா. அவனுக்கு முக்கியமாக வர சொன்னதும் ஒரு பொம்மை மாதிரி என்னத்தையே கையில் கொடுத்து நீ இதை பக்கத்துலேயே வச்சுக்கோ நைட்டு தூங்க நிம்மதியான்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோயின் அங்கே அவனுக்காக சாப்பாடு எல்லாமே சமைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேக்கா. அப்போ அங்கே பக்கத்தில் போயிட்டு உங்களுக்காக
தான் ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னதும், இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ வரக்கூடாது, கிளம்புன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டான். அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே ஜியாங் வந்து என்னாச்சு மேடம்னு சொல்லிட்டு கேட்டதும், என்னாச்சா இவர் வந்துட்டு நான் சாப்பாடு கொண்டு வந்தால் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி என்னை விரட்டி விட்றாரு அப்படின்றத சொன்னதும், மேடம் இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தானது, அதனால தான் சார் சொல்லியிருப்பாரு நீங்கள் போங்க அப்படின்ற சொன்னதும் அவன் மனசுலேயும், உங்களெல்லாம் விட டேஞ்சர் நான் தாண்டா, இங்கே வந்ததே நியூஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு போகிறா. சோப்பாங்க சார் இப்படி மேடம் கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டா, அவன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பசிக்கும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் வந்து ஏகப்பட்ட ஃபுட் கொண்டு வந்திருக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து அவன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுக்குறான். அப்போ அவங்க சார் உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப தங்கமான பொண்ணு, உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காங்க, நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு சாரும். அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிக்கு. பிறகு நம்ம ஹீரோட அம்மாவோட பர்த்டே, ஸோ அவள் விஷ் பண்ணுறதுக்காக நேரடியாக போயிருக்கா. அங்கே அவங்க சில குக்கீஸ் எல்லாமே பண்ணி அங்கே ஸ்வீட் எல்லாமே அவளுக்காக கொடுத்து விட்ருக்காங்க. அவள் எங்கள் வீட்டுக்கு வந்ததுமே அவள் அதை சாப்பிட கொடுத்ததும் அதை டேஸ்ட்டை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறான், அது அம்மா தான் சமைச்சதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகி போயிட்டு அதை சாப்பிட்டுட்ருக்கான். ஏன்னா அம்மாவோட சமைச்ச சாப்பாடை இதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பிடுவோமா என்னமான்னு சொல்லிட்டு கூட அவனுக்கு தெரியவே இல்லை. ஃபைனலாக இப்போ அவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஆகிட்டுருக்கு. அவள் ரொம்ப எமோஷன் ஆகி அழுகிறத பார்த்துட்டு அவளுக்குமே அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. அங்கே நைட்டு அவள் தூங்கி எந்திரிச்சா அங்கே பக்கத்தில் பார்த்தா அவன் பார்த்துருக்கான். இப்போ அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போனதும், இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்தா நான் பெட்டை ஷேர் பண்ண போகிறேன்னு சொன்னதும் ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. அந்த ஸ்டடி ரூம் எல்லாமே அங்கே ஓப்பன் ஆகி வச்சுருக்கவுமே அப்படின்னா அவர் என் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. பிறகு அவன் ஒரு சிங்கரை மீட் பண்ணிவிட்டு அவரை ரொம்ப நான் வந்துட்டு லைக் பண்ணிட்டுருக்கேன், உங்கள் பெரிய ஃபேனுன்னு சொல்லிட்டு அவள் கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறா. இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஜியாங் ஹீரோட்ட சொன்னதும் ரொம்ப அவன் ஜெலஸாகி போயிட்டு அந்த சிங்கரை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். பார்த்தா நடுராத்திரியில் போய் நம்ம ஹீரோயின்ட்ட மேடம் இந்தாங்க நீங்கள் கொடுத்த கிஃப்ட், எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொன்னதும், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி அவன் தான் இருப்பான், அவனோட வேலை தான் சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து கத்திட்டுருக்கா. எதுக்காக வந்துட்டு இந்த மாதிரிலாம் அவன் வேலை பண்ணிகிட்ருக்கான், எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அப்போ ஐ திங்க் வந்துட்டு அவனுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, நான் வேறு ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே அவளுக்கு ஹாப்பியாகிட்டுருக்கு. ஸோ அவங்க குளிச்சுட்டேவும் அங்கே அப்படியே ஒரு புக்கை ரீட் பண்ணிட்டுருக்கா. அதில் வந்திருக்க மாதிரிலாம் இவன் இமேஜின் பண்ணிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக நான் அவனை செடியூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ரோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி நின்னா அவனை பார்த்தா கண்ணை மூடிட்டு அங்கே தூங்கிட்டு கிடக்கான். இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நெக்ஸ்ட் எங்கள் டாக்டரை மீட் பண்ணி, என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பட் ஹஸ்பண்ட் இப்போ வரைக்கும் அவ்வளோ டச்சே பண்ண மாட்டான், அவனுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு சொன்னதும் அவருக்கு புரிஞ்சுக்குது. அது என்ன ஷெங்கானை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா, நான் வந்துட்டு உங்களுக்கு மெடிசன் கொடுக்குறேன், அதை சாப்பாடெலாம் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதும் ஐயோ என் மானமே போச்சேன்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கப்பட்டுட்டு போகிறா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா ஃபுட்டு அதே மாதிரி எங்கள் ஹீரோயின் கொண்டு வந்து கொடுத்துடுறா. அப்போ அங்கே எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபுட்டு அங்கே திறந்து பார்த்ததுமே ஸ்மெல் அடித்ததும் அவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, இதெல்லாம் ஒரு ஆம்பளைக்கு சக்தியை கொடுக்குறதுக்காக கொடுக்குற சாப்பாடுப்பா, சார் வந்துட்டு என்ன ஒன்று வந்து ஒழுங்காக எதுவும் இல்லையா, மேடம் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்பவே இன்சல்ட் ஆகி போயிடுது. அவன் மீட்டிங் என்னது கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே வீட்டுக்கு போகிறான். போய் பார்த்தா அங்கே வந்துட்டு சூப்பராக அவளுக்காக டின்னர் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அங்கே டான்ஸ் எல்லாமே ஆடுறதுக்காக கூப்பிட்டதும் ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அவளை அங்கே பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்கீங்க நீன்னு சொன்னதுமே, நீ தான் எனக்கு வந்து மெடிசன் கொடுத்து என்னை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு என் மானத்தை இன்னைக்கு கப்பலைத்திட்டியே அப்படின்றத சொன்னதுமே, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், கல்யாணம் முடிச்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீங்கள் என்னை திரும்ப கூட பார்க்க மாட்டேங்க அப்படின்றத சொன்னதும், அப்படின்னா நீ வந்துட்டு என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அவள் ஆமான்னு சொல்கிறா. ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அவன்கிட்ட அவள் குட் நைட் செட்டு தூங்க போனதுமே திரும்ப பக்கத்தில் வந்துட்டு அங்கே கிஸ் பண்ணதும், நீங்கள் என்ன திரும்பவுமா ஸ்லிப் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னு சொன்னதும், நீ தான் வந்துட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டு என்னை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கியே, நான் வந்துட்டு உனக்கு காமிக்க வேணாமான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னால் இதுக்கப்புறம் முடியாது, என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு அவள் பயந்து ஓடுற லெவலுக்கு ஆகி போயிடுது. நெக்ஸ்ட் டே அவன் வந்துட்டு அதை நினச்சி அங்கே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா. இவள் அப்படியே குறுக்க பிடிச்சிட்டு இறங்கி வந்துச்சுக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்கு
பண்ணுறதுக்காக கேக் எல்லாமே வச்சுருக்கான். ஸோ கேக்குக்குள்ளே பார்த்தா அங்கே ரிங் இருக்குது. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகி போயிடுது. இந்த வந்து என் மேலே இருக்க கோவம் போயிடுச்சான்னு சொல்கிறதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் கொடுத்துட்டு அந்த ரிங்கை கொண்டு போய் நம்ம ஜீட்டை கொடுத்து இதை விற்று ஏழை மக்கள் எல்லாத்துக்குமே நீ வந்து பண உதவி பண்ணணும், மெடிசன் எல்லாமே வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதுமே, நீ என்ன அப்பா அவன் கூட சேர்ந்து ஒன்று சேர்ந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ இப்படி வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத, நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் எல்லாமே நம்மளோட மிஷினுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவ சொல்றா. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தாங்க. அவள் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவள் கையில் இருக்க அந்த ரிங்கை பார்த்துட்டு அவங்க, உனக்கு வந்து அவர் ஃபேக்கான டைமண்ட் ரிங் கொடுத்துருக்காருப்பா, இது ஒரிஜினல் இல்லைன்னு சொன்னதுமே ஹீரோ ஏன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அவள் தான் வந்துட்டு ஆனால் அந்த ரிங்கை விற்கிறதுக்கு கொடுத்துட்டா இல்லையா, ஸோ அதனால் அந்த ரிங்கை ஃபேக்காக மாற்றியிருந்திருக்கா. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோட்டையுமே அங்கே ஜியாங் சொல்கிறாரு, சார் இப்படி நீங்கள் உங்கள் ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஃபேக்கான வந்து ரிங்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி வெளியே நியூஸ் ரொம்ப பரவலாக இருக்குன்னு சொன்னதும், அது எப்படி ஃபேக்காக இருக்கும், நான் தானே வந்து போய் நேரடியாக அதை பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதை பற்றி எங்கள் விசாரிக்க சொல்கிறான். கண்டிப்பாக நம்ம அப்போ கண்டுபிடிச்சலான்னு சொல்லும்போது, சார் மேடம் வச்சுருக்க எல்லா ஜுவல்லரிஸுமே ஃபேக்காக தான் இருக்குன்னு சொன்னதுமே, எல்லாமே நான் ஒரிஜினலாக கொடுத்துருந்தேன், பட் அது எல்லாத்தையும் விற்றுட்டு இந்த காசெல்லாம் அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அவங்க சீனியர் நம்ம ஹீரோயின்கிட்ட இப்படி அந்த ஜென்ரல் வர போகிறான், கரெக்டான டைம் பார்த்து நம்மளோட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. ஹீரோவை பார்த்தா அவகிட்ட எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்கல, நார்மலாக தான் அவட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க, வந்துட்டு கிஸ் பண்ணிட்டாங்க, பேசிட்டு இருக்கான். அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண போனதுமே என்ன பண்ணிட்டு இருக்கா, கதவு திறந்துருக்கு, ஆளுங்க வந்துருவாங்கன்னு சொன்னதும் அங்கே வேமா அவங்க வந்துட்டு போய் கதவை அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க வர போகிறான். பட் அவங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்க்குறதையுமே அவன் நோட்டீஸ் பண்ணுறான், பட் எதுவுமே கேட்க மாட்டான். இப்போ நீ என்ன என் கூட சேர்ந்து ஸ்லிப் பண்ண ரெடியாக இருக்கியான்னு சொன்னதும் ஒரே ஒரு டைம் ஓகேவா அப்படின்றத அவள் சொல்கிறா. நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்ப பார்த்தா அங்கே வந்துட்டு எந்திரிச்சு போயங்க அந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்க போயிடா. பட் அவன் தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் பண்ணுறான். அந்த ஜென்ரல் நெக்ஸ்ட் டே அங்கே வந்ததுமே கரெக்டாக பார்த்தா அங்கே நெத்தியில் பார்த்து அங்கே ஆளை வச்சு அங்கே ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கே ஜியாங்க ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வெளியே எங்கேயுமே லீக் பண்ண விடலை, பட் அப்படி இருந்துமே கரெக்டாக அங்கே பார்த்து வந்து போட்டு தள்ளியிருக்காங்கன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. நைட்டு பார்த்தா இவன் ரொம்ப தண்ணியை போட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போங்க நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே கவலையில் இருக்கான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறா. அப்போங்க எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், இன்றைக்கி இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் வந்தார், அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க, பட் அவங்களையுமே நாங்கள் வந்து பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிவிட்டு ஹீரோயின்ட்ட, நீ இப்போ என்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லு, நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, எந்த சீக்ரெட்டுமே இருக்கக்கூடாதுல்ல, நீ என்ன என்கிட்ட மறைச்சிட்ருக்கான்னு சொன்னதும் இப்போ ஹீரோயின் கோவமாயிட்டு, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு என்ன கண்டிஷன் போட்டீங்க, 2 பேருமே வந்து ஒருத்தவங்கள போர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்களே மீறுறீங்களான்னு சொன்னதுமே அவங்க சாரி கேட்குறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதுமே அவன் நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க கீழே இறங்கி போகும்போது அப்போ அங்கே அந்த நேனி சொல்கிறாங்க, சார் மேடம் வந்துட்டு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி உடம்பு இருக்குது, இப்போ எங்கேஜ் தான், நீங்கள் கொஞ்சம் பார்த்து வந்துட்டு பிஹேவ் பண்ணணும்னு சொன்னதும், சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் இப்போ அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அங்கே போய் அங்கே டெஸ்ட்டு பார்த்தாங்க, டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் கொடுத்த மெடிசன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு போல், நீங்கள் இப்போ கன்சீவாக இருக்கீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க, ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. பட் என்னோடய மிஷனை நான் கம்ப்ளீட் பண்ணணுமே, இந்த டயத்தில் நான் கன்சீவாக நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோட்டாங்க கால் பண்ணுறா. என்னாச்சுன்னு சொன்னதும், உங்கள்கிட்ட நான் பேசணும், நீங்கள் வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னு சொன்னதுமே வீட்டுக்கு வந்ததுமே அவங்க வந்துட்டு இப்போ கன்சீவாக இருக்க சேர்த்த சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா வந்து அப்பாவாக போகிறோன்னு சொல்லிட்டு திரும்ப 2 பேரும் கிஸ் பண்ணதும் அப்போங்க நேனி வந்து பெல் மாதிரி அடிக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3 மாதத்துக்கு க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, விலகியே இருக்கணும்னு சொன்னதும் அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்தா நம்ம ஹீரோங்க தரையில் தான் படுத்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவளுக்காக வந்து அவன் ஏகப்பட்ட கோல்டு பணம் எல்லாமே கொடுக்குறான், இது எல்லாமே உனக்காக தான், நீ வச்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான், நீ எப்படி வேணாலும் செலவு பண்ண அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ திரும்பவும் அது எல்லாத்தையுமே அவள் விற்றுட்டு அங்கே வந்து ஒரு மிட்டாயை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டேவும் அது எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிடுறா. ஸோ அப்போ அங்கே பார்த்தா ஃபேங் வந்து ஆளுங்களை வச்சு சுற்றி வளைச்சி நம்ம ஹீரோயினை அப்படியே அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் எதுக்காக இப்போ இங்கே என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எப்பயுமே அவனோட மனசில் ஒரு பொண்ணு தான் இருப்பான்னு சொன்னதுமே, தெரியுமே அவங்க அம்மா தான் சொன்னதுமே, கிடையாது நீ என்ன அப்பாவுமே நடிச்சிட்டு இருக்கியா, அவன் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணுகிட்ட இருந்து லெட்ரு வரும், ஸோ அதை
படித்ததுமே அவன் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பி இருக்கும் அப்படின்றத சொன்னதும், நீங்கள் பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது அது உண்மைதான் சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே திடீர்னு அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். அவளுக்கு வயிறு எல்லாமே பெயின் ஆனதுமே வேகமாக தூக்கிக்கிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வேலை பண்ணீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், நான் எதுவுமே பண்ணலைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ வீட்டுக்குமே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். அவள் யாரை வந்துட்டு அவன் லைக் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அந்த பாக்ஸை போய் அவள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் 2 பேரோட வாழ்க்கையிலையுமே தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி நான் வந்துட்டு அவரோட அந்த பர்சனல் லைஃப்பில் தலையிடுறது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை அவள் ஓப்பன் பண்ண மாட்டா. இப்படியே கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு அழகான பேபியுமே பிறந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஜீ வந்து அவளை மீட் பண்ணிவிட்டு குழந்தைக்காக ஒரு சில்வர் பென் எல்லாமே கொடுக்குறான். அங்கே பாய்சன் ஊசி எல்லாமே கொடுத்துட்டு இதை உன சேஃப்டி பண்ணிக்க அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அந்த வண்டிக்காரன் டேபிளுக்கு பேச்சுன்னு சொல்லிட்டு குழந்தையோட கழுத்தில் அந்த சில்வர் பென்டென்ட் இருக்கவுமே இது என்ன யார் கொடுத்ததுன்னு சொல்லதும், இது என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேக்கா. கழுத்தில் தங்க பென்டென்ட் போட்டிருக்கவுமே குழந்தைக்கு வந்துட்டு தங்கம் தான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறான். அவளுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இப்படியே போயிட்டுருக்கு. பட் திடீர்னு பார்த்தா இங்கே இருக்க அந்த பொண்ணை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு தான் அந்த அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கு அவளை வெளியே கொண்டு வர்றதுக்கு. ஸோ அவளுமே அதே மாதிரி பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு போனதும் அந்த ஃபேங்க் அதை கேட்டுட்டு ரொம்ப கோவமாயிட்டு அந்த லீயை போட்டு அடிக்கிறா. தொடர்ந்து அந்த மிஸ்டீரியஸ் கேர்ள் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்துட்ருக்கா. கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்குலாம் துப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. பிறகு அங்கே அந்த லீவ் வந்துட்டு அவங்க எல்லாரையுமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறப்ப அவங்க சீனியருக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. நம்ம ஜீ வந்து வேமா ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே எப்படி இதாச்சுன்னு சொன்னதும் எல்லாம் அந்த லீயோட வேலை தான் சொன்னதுமே சரி இங்கேவே இருக்கட்டும் சீனியர், இங்கே என் ஹஸ்பண்டுமே இல்லை நல்லது தான் சொல்லிட்டு அவன் இருக்கும்போது பார்த்தா அவன் கொஞ்ச நேரத்தில் கண்ணை வச்சுட்டு அங்கே வந்துட்டு நீட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. பட் பின்னாடி பார்த்தா நம்ம ஹீரோயின் அவன் கொடுத்தான்ல அந்த உடன் கன் அதை வச்சுட்டு அங்கே வந்து நீட்டினதுமே அப்படியே ஷாக்காகி போயிட்டு அவளை பார்த்துட்டு ஃபைனலாக அவள் இந்த கேங்கை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு அவனுக்கு உண்மை தெரிஞ்சு போயிடுது. அப்போங்க இந்த கன் எப்படி உனக்கு கிடச்சிச்சின்னு சொன்னதும் இதை கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு பர்சன் கொடுத்தாங்கன்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. தான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியே இருந்திருக்காளேன்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்குமே வந்துட்டு புரிஞ்சு போயிடுது. அப்படின்னா அந்த கன்னை கொடுத்ததே இவன் தான் நம்மளோட ஐடியிலேன்னு சொல்லிட்டு ஸோ நீ எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க கேட்க வர்றான். பட் அதுக்குள்ளே அவனுக்கு முக்கியமான கால் வந்துடுது அங்கே வர சொல்லி. சரி நான் இப்போ வந்து உன்கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன், நீ அது வரைக்கும் வந்துட்டு வெயிட் பண்ணு, எங்கேயும் போயிடாதன்னு சொல்லிட்டு போகிறான். பிறகு அங்கே அந்த லீ பார்த்தா அங்கே வந்துடுறான். இன்றைக்கி நீ எனக்கு சொந்தமாகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்ததுமே ஹீரோயின் போட்டு அவனை அவங்க பயங்கரமாக அடித்ததுமே குழந்தைய தூக்கி போட்டு கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது நம்ம ஜீ கொடுத்த அந்த பாய்சன் ஊசி அவன் மேலே அவன் எரிஞ்சிடுறா. கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோவுமே வந்து அவனை ஷூட் பண்ணிடுறான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சேஃப்டியாக தான் இருக்கேன்னு சொல்லும்போது அவன் அங்கே வந்துட்டு அவட்ட சாரி கேட்குறான். என்னால் ஒழுங்கு அவனுக்கு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் தப்பான ஆள் கிடையாது, நானுமே ஸ்பையாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மிலிட்ரியிலையுமே வந்து ஜாயின் பண்ணேன். இங்கேருந்து ஏகப்பட்ட நியூஸ் எல்லாமே கண்டுபிடிக்கணும், இதில் இருக்க ஆளுங்களை எல்லாத்தையுமே களை எடுக்கணுன்றதுக்காகன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நானுமே உங்கள்கிட்ட உண்மையை சொல்கிறேன், நானுமே வந்துட்டு இதுக்காக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தேடிட்டுருக்க அந்த மிஸ்டீரியஸான கேர்ள் அந்த நைட்டிங்கல் நான் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீங்கள் வந்துட்டு வேணும்னா எனக்கு இப்போ டைவர்ஸ் கொடுத்துட்டு என்னை அரெஸ்ட் பண்ணலான்னு சொன்னதும் அது தேவை கிடையாது, நம்ம 2 பேருமே நாட்டுக்காக தான் நான் உழைச்சிட்ருக்கோம் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஃபேங் அங்கே மிலிட்ரி எல்லா ஆளுங்கள்கிட்டையுமே இப்படி லீவ் வந்து இப்படி கேங்ஸ்டர் ஷூட்டில் வந்துட்டு இறந்து போயிட்டான்னு சொன்னதும் பட் அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு இவன் மேலே எனக்கு டவுட் இருக்குது, இவனை இந்த பொசிஷன்லேருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மேலிடத்துக்கு லெட்டர் எழுதிட்டேக்கா. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ஃபேங்க் வந்து என் மேலே வந்து டவுட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அவன் இந்த பொசிஷன்லேருந்து தூக்க ட்ரை பண்ணுவா, நம்ம அதுக்குள்ளே கேபிட்டல் ஏரியாவுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ என் கூட நீ வருவியான்னு சொன்னதும் ஹீரோயின் கண்டிப்பான்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவள் சில ஐடியாஸ் கொடுத்தது அங்கே ஃபேங்கை போய் மீட் பண்ணிட்டு நைட்டிங்கல் வேற யாரும் கிடையாது நியான் தான் அப்படின்றத சொன்னதும் இன்னும் இவன் நம்மகிட்ட உண்மையாக லாயலாக வந்து சொல்லிட்டு இருக்கான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே யோசனை வந்துடுது. ஹீரோ சொல்கிறான் நான் அவளை கூட்டிகிட்டு போய் உன்ட்ட காமிக்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி நீ ஹையர் ஆஃபீஸர்கிட்ட என் பேரில் இருக்க தப்பான அந்த ரூமர்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து எடுத்துடணும் அப்படின்றத சொன்னதும் அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க மீட் பண்ணுறதுக்காக. பட் அங்கே போய் பார்த்தா அங்கே இருக்கிறது நம்ம ஹீரோயின் கிடையாது, வேற ஒரு பொண்ணு தான். ஹீரோயின் பின்னாடி இருந்து அவளை அப்படியே அங்கே ஷூட் பண்ணி அங்கே வந்துட்டு கொலை பண்ணிடுறா. ஸோ ஃபைனல்
ஃபைனலாக இவளுமே வந்துட்டு இறந்து போயிடுறா. ஏன்னா இவளுமே வந்துட்டு நாட்டுக்கு உண்மையாக கிடையாது, தன்னோட அதிகாரத்தை தப்பாக பயன்படுத்துகிறவ தான். எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஏன்னா வந்து தெரிஞ்ச ஒரே ஆள் ஃபேங் தான், அவளுமே மேலே போயிட்டா. ஸோ நியான் தான் அந்த நைட்டிங்கேல்ன்றது யாருக்குமே தெரியாது. இந்த கேஸ் வந்துட்டு அப்படியே க்ளோஸ் ஆகிருது. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஷெங்யானுக்கு வந்துட்டு எல்லா பெரிய ஆஃபீஸர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி சொல்லிட்டுங்க பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு, நான் வந்து இந்த கிளப்புக்குள்ளே என்ட்ராகணுன்றதுக்காக தான் நான் உன்னை மேரேஜே பண்ணிக்கிட்டேன், நான் உன்ட்ட இன்றைக்கி அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறேன்னு சொன்னதும் எனக்கு டவுட் இருந்துச்சு அப்போவேவும். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட காசு, ஜுவல்லரிஸு, கோல்டு அது இதுன்னு கொடுத்துட்டு இருந்தேன்ல, ஏன்னா எல்லாம் காம்பன்சேஷன் பண்ணுறதுக்கா அப்படின்றத சொன்னதும் அவன் அங்கே சிரிச்சிட்டேவும் எல்லாமே வந்துட்டு நல்லதுக்கு தானே அப்படின்றத சொன்னதும், பட் எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, நீ என் கூட சேர்ந்து இருந்தால் போதும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டுட்டு அவங்களோட அந்த வேலையை வந்துட்டு கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக கிளம்புறாங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோ மனசுலேயும் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை நான் மீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அவங்க நினைக்கிற மாதிரி தப்பானவன் கிடையாதுன்றத ஒரு நாள் அதாச்சும் நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறான். ஃபஸ்ட்டு நாட்டை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.